எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் ஆத்தன்டிக்காக கடலைப்பருப்பும் தேங்காய் பாலும் சேர்த்து ஒரு பாயசம் செஞ்சு காமிக்கிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் பாசிப்பருப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி பாயசம் பண்ணலாம். எல்லா விதமான பூஜை நாட்கள், பண்டிகை நாட்களும் இந்த மாதிரி ஒரு பாயசம் செய்து பாருங்கள். இந்த பாயசம் செய்யறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்தாலும் அந்த கலராகட்டும், அந்த சுவையாகட்டும், கேரளாவில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செய்யலாங்க. இந்த பாயசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு சேர்த்து தேங்காய் பால் பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. அரை கப்பு கடலைப்பருப்பு அப்படின்னா நல்ல கோபுரமாக 1 கப்பு நல்லா விளைஞ்ச தேங்காய் துருவி எடுத்துக்கொடுங்க. இப்போ அதே கப்பாலே பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு வெல்லம், அது கட்டி வெல்லம் இல்லைன்னா அச்சு வெல்லம் எதுவாக இருந்தாலும் சரி. நான் இன்றைக்கி கேரளாலேயே வாங்கிட்டு வந்த வெல்லத்தை எடுத்திருக்கேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த நிறமாகட்டும், அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம முந்திரி திராட்சைலாம் போடாமல் நல்ல விளைஞ்ச தேங்காவை பல்லாக 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஏலக்காய்த்தூள், அதாவது ஒரு 3/4 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 3/4 டீஸ்பூன் சுக்கு பொடி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம இந்த கடலைப்பருப்பை நல்லா 2 முறையாவது தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். தண்ணி வடிஞ்சால் போகிறோம். நம்ம இதை நல்லா காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த கடலைப்பருப்பில் தண்ணி வடிய நேரத்தில் நல்ல ஒரு வாணலி எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய் பால், நீங்கள் தாராளமாக இது கூட முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் மட்டும் சேர்க்குறேன். நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து கொடுங்க. இதே நெய்யிலே நம்ம இந்த வடிஞ்சிருக்கிற அந்த கடலைப்பருப்பை சேர்த்து வறுத்துட்டு வேக வைக்கிறப்ப நல்ல ஒரு மனம் இருக்கும். அதனால் அவசியம் இந்த மாதிரி முதல்ல ப்ரிப்பேர்டாக நம்ம தேங்காய் அந்த முந்திரி எல்லாம் வறுத்துட்டு அதே நெய்யிலே கடலைப்பருப்பை வறுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டேன். நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப நிறம் மாறணும்னு கிடையாது, ஆனால் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வறுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த நெய்யில் கடலைப்பருப்பு பொரிஞ்சிட்டு லைட் ப்ரௌன் கலர் மாறுங்க. அந்த ஸ்டேஜ் போகிறோம். அதுக்கு மேலே நம்ம பொன்னிறமாக வறுக்கணும்னு கிடையாது. இப்போ இந்த கடலைப்பருப்பை டைரெக்டாக ப்ரெஷர் பேனில் வேக வைக்க போகிறோம். அரை கப்பு கடலைப்பருப்பு அப்படின்னா 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப்பு சேர்த்துட்டேன். அந்த அரை கப்பு தண்ணி ஜாஸ்தியாக எடுத்துங்க. இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடி சிம் ஃப்ளேமில் நல்லா 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக விடுவோம். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வறுத்த வாணலியிலே நான் 1.5 கப்பு பொடிச்ச வெல்லத்தை எடுத்திருக்கேன். நல்ல ஒரு நிறம் கொடுக்குதுங்க இந்த மாதிரி பாயசம். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட்டுன்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு வெல்லத்தை கரைய வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பு வெந்தெடுத்து நான் அரை கப்பு தண்ணி விட்டதுனால மேலே தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா? அதனால தான் நான் அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு மேஷர் வச்சு ஓரளவு மசிச்சு கொடுங்க. கொஞ்சம் மசிச்சாதான், ஏன்னா வெல்லம் சேர்க்க போகிறோம், அதுலேயே கொதிக்க போகுது. அப்போ உங்களுக்கு சட்டுன்னு இந்த இருக்கிற கடலைப்பருப்புலாம் குழஞ்சி வேகாது. அதனால் கண்டிப்பாக மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு இப்போ நான் பாயச உருளியில் மாற்றிட்டு இன்னும் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நான் கரண்டியாலே மசிச்சு விட்டு நல்லா கெட்டியாக அந்த கடலைப்பருப்பை பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நான் வடிகட்டி வச்சுட்டேன். கலரே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால தான் நான் ஆத்தன்டிக்காக அதை செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறனாலே நான் கேரளாலேருந்து இந்த வெள்ளத்தை வாங்கிட்டு வந்தேன். குருவாயூர் ரீசெண்டாக போனப்போ இந்த மாதிரி வெல்லம் கிடச்சிது, வாங்கிட்டு வந்தேன். அதை கலரப்போ அந்த கலர் பார்த்திங்களா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டு வைஸும் இந்த வெல்லம் தனி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குதுங்க. அதனால் இந்த கேரளா ஸ்டைல் வெல்லம் தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா எல்லாருமே இந்த வெல்லம் வாங்குறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்கணும். கொதித்து உங்களுக்கு ஒன்றுமே திக்காகணும். நல்லாவே நம்ம கடலைப்பருப்பை மசித்ததுனால நல்லா சேர்ந்து வருது பார்த்திங்களா வெல்லத்தோட. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சுன்னு இருக்கப்போ நான் தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டேன். முதல் பால் 1 கப்பும் 2ஆம் பால் 3ஆம் பால் சேர்த்து ஒரு 1.25 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதே போல் சுக்கு பொடி ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்தது நல்லா அந்த மாதிரி வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து ஓரளவு திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம 2ஆம் பால் சேர்த்து திரும்பவும் அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். பாருங்களேன், நல்லா ஒரு பஞ்சாமிரத அளவுக்கு அந்த கலர் நல்லா சேர்ந்து வந்திருக்கு பார்த்திங்களா? இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல கடலைப்பருப்பு அந்த தேங்காயெலாம் வறுக்கிறப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறப்ப நம்ம கிளறப்ப அடி பிடிக்காமல் இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டால் போகும். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம 2ஆம் பால் 2 கப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கணும். திரும்ப இது கொதிக்கணுங்க. இது கிட்டத்தட்ட இந்த பாயசம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் ஆகும்.
இந்த கேரளா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக பொறுமையாக அந்த பாயசம் எந்த டேஸ்ட்டுக்கு வரணுமோ அதுக்கு நிறைய நேரத்தை செலவழிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம நிதானமாக செஞ்சால் தான் அந்த ஆத்தன்டிக்காக உங்களுக்கு அந்த கேரளா ஸ்டைல் பாயசம் கிடைக்கும். இந்த தேங்காய் பால் அந்த வெள்ளைக்கரைசலோட நல்லா கொதிச்சு இதுவுமே கொஞ்சம் திக்காகணுங்க. நல்லா திரும்பவும் அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்களேன். இதெல்லாமே சிம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சேங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்கிறப்ப தான் நிதானமாக அடிப்பிடிக்காமல் அதை கொதிச்சு நல்ல நிறம் மாறும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஏலக்காய் பொடி 3/4 டீஸ்பூன், சுக்கு பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கணும் 3/4 டீஸ்பூன், வறுத்து வச்ச அந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம 1ஆம் பால் சேர்க்க போகிறோம். 1ஆம் பால் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கொதிக்க விடக்கூடாது. இப்போ முதல் தேங்காய் பால் சேர்க்குறேங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு சூடு ஆல்ரெடி இருக்கு இல்லையா, இந்த தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் திரும்பவும் இது கொதிக்க ஆரம்பிக்கும். அப்படியே அங்கங்கே பபிள்ஸ் வருங்க. அந்த மாதிரி வந்தாலே போதும், நம்ம அடுப்பை நிறுத்திடணும். ரொம்ப தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த முதல் தேங்காய் பால் திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்தோடனே அடுப்பை நிறுத்திடலாம். ஆல்ரெடி பாயச ஊர்லேயே நல்ல சூடு இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் இது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குன்றதை காமிக்கிறேன். சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. இப்போ டம்ளரில் எடுத்து பரிமாறுற அளவுக்கு எப்படி வந்திருக்குன்றதை காமிக்கிறேன். பாருங்களேன், ரொம்ப அப்படி நீர்க்க இல்லாமல் நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. அந்த கலர் தாங்க முக்கியமாக. கேரளா ஸ்டைல் தேங்காய் பால் பாயசம்னா இந்த கலரில் இருக்கணும். இதை ஸ்வீட்டு ஜாஸ்தின்னு நினச்சிங்கன்னா இப்போ கூட நீங்கள் தாராளமாக ஒரு 1/4 லிட்டருக்கு அதிகமாக காய்ச்சி ஆற வச்ச நார்மல் பசும்பால், பாக்கெட் பால் எது வேணால் சேர்த்துக்கலாம். அவசியம் இந்த வீடியோ பார்த்த உடனே உங்கள் வீட்டு பூஜைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாயசம் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.